இந்த ஆவண பதிவாக்க பணியை நம்ம செய்யும் பொழுது ஒன்று நம்ம இன்ஃபர்மேஷன் தேடுற இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் கொடுக்க முடியும். அதே மாதிரி நம்ம போகும்போது அவங்களும் மற்றவங்களும் இப்ப நீங்க உங்கள யாருக்காவது அந்த ஆர்வம் இருந்தா அதே மாதிரியான ஒரு ஐட்டினரி பிளான் பண்ணி அந்த ஒரு டூர் ஒண்ணு ஏற்பாடு செய்ய முடியும். சோ ஒட்டுமொத்தமா நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும்போது வெறும் எடுகேஷன் மட்டுமே என்ன ஷேப் பண்ணல. எனக்கு என்ன இந்த இன்றைய நிலையில என்ன வைத்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய பயணங்கள் தான். இந்த பயணங்கள் மக்களை தெரிந்து கொண்டது, அதுதான் எனக்கு வாழ்க்கையில நான் அப்படிங்கிற எண்ணம் இன்றைக்கு உருவாக்கி இருக்கு. அப்போ எப்படிப்பட்ட பயணமா இருந்தாலும் சரி, ஒரு பக்கத்து கிராமத்துக்கு போறது, பக்கத்து ஊருக்கு போறது, பக்கத்து நாடுகளுக்கு போறது, இது எல்லாமே நம்ம செய்யலாம். எனக்கு பல வேளைகள்ல ஆச்சரியமா இருக்கும். நிறைய நண்பர்கள் நான் யுஎஸ்ஏ போறேன், யூகே போறேன்பாங்க. ஆனா ஸ்ரீலங்கா போயிருக்க மாட்டாங்க. பக்கத்திலே இருக்க நாடு. ஆனா அதுக்கு போயிருக்க மாட்டாங்க. ஒரு ப்ரெஜுடிஸ் மண்டக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நம்ம நிறைய ப்ரெஜுடிஸ் வச்சிருக்கோம். சரி, அந்த மாதிரி இல்லாம பக்கத்துல இருக்க நாடுகள் கூட நம்ம போலாம். இப்ப பக்கத்துல இருக்கிற மலேசியா, சிங்கப்பூர், கம்போடியா, லாவோஸ், இப்படி பிலிப்பைன்ஸ் இப்படிலாம் நம்ம போகும்போது நம்ம கிழக்காசி நாட்டு மக்களே ஏறக்குறைய நம்மளுடைய பண்பாட்டோடு சேர்ந்த பல பல விஷயத்தை அறிஞ்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையும் இல்லையா? ஆக பயணங்கள் ஒவ்வொன்றுமே அவரவர் விருப்பத்தை பொறுத்ததுதான், உண்மைதான். ஆனா பயணமே செய்யாம இருக்கக்கூடாது. ஏதாவது பயணங்கள் நம்ம தொடர்ச்சியா செய்துட்டே இருக்கணும் வாழ்க்கையில. நன்றி. அருமை. எல்லாரும் ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி சுபாஷினி. நேத்து பேசினோட அப்படியே அது சாராம்சமா பேசுனீங்க. இதுல ஒரு விஷயம் மட்டும் அதுல கொஞ்சம் ஆட் பண்ணலன்னு நினைக்கிறேன். அந்த இது, அதாவது நம்ம ராஜராஜ சோழனோட குடும்ப விஷயங்கள் அந்த இதுலதான் இருக்குதுன்னு நேத்து சொன்னீங்க இல்லையா? அதுல கரிகாலன் ஆட்சி செஞ்ச அந்த செய்தி இங்க மிஸ் ஆயிடுச்சு. அது ஒண்ணு சொல்லியிருக்கலாம். எனக்கு இந்த இந்த ஞானதர்கள் உருவாக்கிய அந்த இசைக்கருவின்னு சொன்னீங்கல்ல, அதனுடைய படம் எதனா வச்சிருக்கீங்களா? இருக்கு. என்னோட ஹார்ட் டிஸ்க்ல எப்பவுமே இருக்கும். நீங்க பேசிட்டே இருங்க, நான் எடுத்து காட்டுறேன். அதுதான் அது அது இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது பார்க்கலாமா? நேத்துக்கே கேட்கணும்னு நினைச்சேன். எனக்கு அந்த நான் இதுல போடல. அதுதான் நான் இதுல அது அது பார்க்கணும்னு நினைச்சேன். அது ம் 60,000 ஆண்டுகள் கார்பன் டேட்டிங் வச்சு டிசைன் பண்ணாங்க அது. ஆமா ஆமா ஆமா, டெஃபினெட்லி அதெல்லாம் அவங்க உடனுக்குடன் பண்ணிடுவாங்க. மகிழ்ச்சி ஆமா. மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ம் ஒரு நல்ல உரை, சிறந்த உரையா இருந்தது. அதுல பல செய்திகள், அதாவது எல்லாருக்குமே ஒரு உந்துதல் இருக்கும். இந்த பயணம்ன்றதை பத்தி எல்லாருக்குமே உந்துதலா இருக்கும். இந்த பயணங்கள் பலமுறை நாங்க போயிட்டு வந்த இடம்லாம் பத்தி நாங்க என்ன பண்ணுவோம்னா, இங்க ஆவணப்படுத்துறத வீடியோவை ஆவணப்படுத்துவோம். நீங்க பேசி அதை ம் வீடியோவை போட்டுருவோம். அந்த மாதிரிதான் நாங்க செய்யறது. ம் வழக்கமா செய்யதான். இங்க யாருன்னா டூர் போயிட்டு வந்தாங்கன்னா உடனே அவங்கள பேசி வச்சு போட்டுருவோம். ம் ஆஹ் எங்களோட மனச்சாரல்னு ஒரு மேகசின் வச்சிருக்கோம், மைண்ட் யுவர் ம் மைண்டுக்கு. ம் அதுலயும் நாங்க இது இது பண்ணுவோம், தகவலை வெளியிடுவோம். ம். அது விஷி அருமையான உரை. உங்களுக்கு எவ்வளவு நேரம் வரதரா நீங்க இருக்கலாம் கேள்வி பதிலுக்கு? இல்ல சொல்ல எனக்கு பிரச்சனை இல்லை. இப்ப நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். ஒன்றும் அதெல்லாம் பிரச்சனை போலாம். இல்லையா? ம் ரைட். ம் ம் ஏன்னா அதுக்காக தான் கேட்டேன். ம் ம். வினய் தீர்த்தன் சார், உங்களுக்கு முதல்ல வினய் தீர்த்தன் சார் தான் கை தூக்கியிருக்காரு. ஆ. வாங்க சார். நான் திருமதி சுபாஷினி அவர்களோட கடந்த 14 ஆண்டுகளாக பயணம் பண்றேன். ஏன்னா அவங்களுடைய எல்லா பதிவுகள் முந்தியெல்லாம் இது கிடையாது, நம்ம வாட்ஸ்அப் இதெல்லாம் கிடையாது. இந்த மின்தமிழ் அதான் ரொம்ப எங்களுக்கெல்லாம் ஒரு மடலாடுதல் குழு ரொம்ப உதவியா இருந்தது. நிறைய நேரம் அதுல நான் செலவழிச்சிருக்கேன். அதுல சுபாஷினி அவர்கள் தான் திரு கண்ணன் இருந்தாலும் சுபாஷினியையும் தேமொழியும் எனக்கு நிறைய நண்பர்களை கொடுத்தது அந்த தளம். அதுல இவங்க தொடர்ந்து அவர்களுடைய பயணத்தை ஆவணப்படுத்திட்டு வருவாங்க. அவர்கள் காடுகள்ல நடக்கிறது, ட்ரெக்கிங் போறது, இந்த பனி பிரதேசங்களுக்கு போறது ரொம்ப பண்ணியிருக்காங்க. நிறைய ஆவணங்கள் இருக்கு. 13 வருடங்கள்ல அவர்கள் பண்ணத பின்னாடி அவர்களுடைய பயணங்களை தேமொழி எடுத்து கூட நிறைய பகிர்ந்தாங்க. அதனால நிறைய அவங்களுடைய எல்லா பயணங்கள்லையும் நானும் உடன் சென்றது மாதிரி ஒரு உணர்வை அவர்கள் ஆவணப்படுத்தினதுல தந்தது. அது ஒரு செய்தி. 2வது செய்தி, அவர்கள் தமிழக பயணங்களை சொன்னாங்க. பயணத்துக்கு துணை வேணும்னு சொன்னாங்க. நான் அவங்களோட கிட்டத்தட்ட ஒரு 120 மைல் பயணம் பண்ணியிருக்கேன். அதாவது இங்க இருந்து
தேவகோட்டை 2 முறை போனோம், போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் கோவில்பட்டி. திருமலை போனோம். பல ஊர்களுக்கு அவங்களோட நான் போனேன். அப்ப பேராசிரியை வள்ளி இருந்தாங்க. நிறைய கலந்துரையாட முடிஞ்சிச்சு. அவங்களுடைய இந்த மாதிரி அனுபவங்களை எல்லாம் ரொம்ப பகிர்ந்துக்க முடிஞ்சிச்சு அவங்களோட. அது ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த பயணங்கள்ல துணைங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த முன்திட்டமிடுதல் அழகா சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு அந்த செய்திகள். அடுத்தது நம்ம பார்க்கவே முடியாத செய்திகள். அந்த எரிமலைக்கா போய் பார்த்து அங்க எரிஞ்சு அப்படி இருக்கவங்களையெல்லாம் பார்க்க போறோம்னு நான் நினைச்சுக்கிறது. அப்பவே நான் அவங்களுக்கு எழுதுறது, நாங்கள்லாம் போக முடியாதது, ஏற முடியாத இடங்கள்லாம் பணியெல்லாம் அவங்க ஏறி எல்லாம் பழம் போட்டிருக்காங்க. அந்த ட்ரெக்கிங்ல அவங்கள தனியாவே நடந்து நண்பரோட நடந்தெல்லாம் போயிருக்காங்க. அதெல்லாம் பார்க்க மிக அதிசயம். இன்றைக்கு சொன்னதுல அந்த வீரமாமுனிவர் கதைகள், அந்த இதுகளெல்லாம் நிறைய கொண்டாடணும். நம்ம கோவிலூர் உள்ள இதுல புத்தக சாலையில ரொம்ப நேரம் செலவழிச்சாங்க. 2 பேருமா சேர்ந்து அங்க இருக்கிற படங்களுடைய புத்தகங்களை அந்த மின்னாக்கம் பண்ணணும், எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்கு அவங்களுக்கு அடங்காத ஆவல். அதாவது நான் பார்த்ததை பகிரணும்னு, அதெல்லாம் நாங்க தெரியாமே அவங்கள்ட்ட கத்துக்கிறது. இன்னொன்னு ஒரே ஒரு செய்தி ஒரு நிமிஷத்துல சொல்லி முடிக்கிறேன். எங்களுக்கு பக்கத்துல இருக்கிறது எங்களுக்கே அறிமுகப்படுத்தி வச்சாங்க. எனக்கே ஓரளவு நான் எல்லாம் முடியல. மேல ஞானியார் மலைன்னு இருக்கு, எல்லாரும் முருகனை கும்பிட்டு வந்துருவாங்க. நான் கொஞ்சம் முன்னேற்றம், கீழே இருக்கிற குடவரையும் பார்த்து வருவேன். ஆனா அவங்க இன்னொன்னு சொன்னாங்க, மேல 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டு தமிழி கல்வெட்டு இருக்கு, பிராமி கல்வெட்டு, தமிழி கல்வெட்டு இருக்குன்னு அவங்க சொல்லித்தான் அப்புறம் நான் தேடினேன். அப்புறம் போய் பார்த்தேன். ரொம்ப எளிதா போக வேண்டிய இடம். அதே மாதிரி திருமலைன்னு கீழப்பங்குடி பக்கத்துல இருக்கு, அங்க பாறை ஓவியங்கள் இருக்குன்னு அவங்க சொல்லிதான் போய் பார்த்தேன். பாண்டியர் கூட வரை இருக்குன்னு எங்களுக்கு இந்த ஏரியாவுக்கு வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டு போனாங்க. அது வேற உலகம் முழுவதும் இவ்வளவு ஆவணப்படுத்தி பகிர்ந்து அவங்களுக்கு அடங்காத தேடல் உண்டு. தேடினால் தேடாததும் கிடைக்கும்னு நம்ம அடிக்கடி சொல்றோம். அவங்க தேடனால் தேடி நமக்கு தேடாததும் தருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை உடனடியாக ஏற்பாடு செய்த நமது ஸ்டீஃபன் ராஜ் சார் அவர்களுக்கு, இவ்வளவு அழகாக தொகுத்து சொன்ன திருமதி சுபாஷினி அவர்களுக்கு, இங்குள்ள நண்பர்களை எல்லாம் வணங்கி விடைபெறுகிறேன். உங்களோட பயணம் வந்து எனக்கு கோவில்பட்டி மறக்க முடியாது. அந்த ஆமா, அந்த அருங்காட்சியகம், மடம், கோயில் மடம், அந்த மடம், அதெல்லாம் ஒரு நல்ல அனுபவம் சார். அது உண்மையானது. இந்த குரல் கேட்டாங்கல்ல, அதை நான் மட்டும் அந்த படத்தை மட்டும் காட்டிடுறேன். இப்ப நான் திரும்பவும் காட்டுறேன். தெரியுதா நினைக்கிறேன்? தெரியுதா? தெரியுதா இல்ல தெரியுதா? இந்த படம் தெரியுதா? தெரியுது. இப்ப அந்த பதிவு நீங்க பாக்கலாம். இது வந்து இப்போ அங்கிருந்தே நான் பதிவு போட்டேன். 13 மே, லுபியானா, ஸ்லோவேனியா, அங்க இருந்து போட்டிருக்கேன். என்னோட Facebookல வரலாற்று ஆர்வம் உள்ளவங்க எல்லாம் இந்த Facebook ஐடிக்கு நீங்க ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து ஏதாவது ஒரு தொடர்புல இருக்கலாம். இந்த பதிவு நான் போட்டிருக்கேன். அதனால Facebookல இருந்தே உங்களுக்கு அந்த லிங்க் காட்டுறேன். 2 துளைகள் உள்ள இந்த குழலோட ஒரு பகுதி வந்து அகழாய்வுல கிடைத்தது. இது வந்து 1995ஆம் ஆண்டு ஸ்லோவேனியா நாட்டுல டிவியா பேப் என்ற பகுதியில் நிறுத்தப்பட்ட அகழாய்வில் பல எலும்புக்கூடுகளும் எலும்புகளும் கிடைத்தன. அதுலதான் வந்து ஆராய்ந்த போது அந்த தகவல் முழுசா போட்டிருக்காது. 60,000 ஆண்டுகள் பழமையான இந்த இசைக்கருவி உலகில் இதுவரை மேற்கொள்ளப்படாமல் கிடைக்கப்பட்ட மிக பழமையான இசைக்கருவி என உலகளாவிய ஆய்வாளர்கள் உறுதி செய்யப்படுகிறது. இந்த மியூசியம்ல அது இருக்கு, இதை நீங்க பார்க்கலாம், இசைக்கருவியை. நன்றி. பிரேமா மேடம் பேசுமா? அனைவருக்கும் வணக்கம். திருமிகு சுபா அவர்கள் இன்னைக்கு கொடுத்திருக்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் வந்து நிச்சயமா வேர்ல்ட் ரெக்கார்டே பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஏஜுக்குள்ள இத்தனை கண்ட்ரீஸ் யாருமே பார்த்திருக்க முடியாது. அதை வந்து பகிர்ந்து இருக்காங்க. அது எந்தக்காகலாம், அந்த காரணங்களுக்காக அந்த பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அதுவும் அங்க போய் இறங்கும் போது ஒரு ஹோட்டல்ல புக் பண்ணி இருந்தா அந்த ஹோட்டல்ல அகாமடேட் பண்ண முடியாம, லொகேட்டே பண்ண முடியாம, இப்படியான சந்தர்ப்பங்கள், சவால்கள்லாம் வந்து இருக்கு அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. எனக்கு உண்மையிலேயே பிரமிப்பா தான் இருக்கு. அவங்களோட மல்டிஃபேஸ்டு, அவங்களோட பன்முகத்தன்மையை வந்து நான் உணர்ந்து இருக்கேன். அவங்களுடைய எல்லா ஆர்டிகல்ஸும் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம். ஆனா இந்த அளவுக்கு வந்து ஒரு பயணங்கள் வந்து இவ்வளவு தூரம் எல்லாம் பயணிக்கணும், அதுவும் சாலை வழியாகவும் பயணிச்சு இது முக்கியமான இடங்களை எல்லாம் பார்த்து அதனோட அனுபவத்தை எல்லாம் சொல்றது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், படித்ததே
ஒரு 3 நாடுகளுக்கு சென்று படிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மத்தியதர குடும்பத்துல இருக்கிற ஒரு பெண்மணியாக இருந்து அந்த அறிவினால் ஒரு முனைவர் பட்டம் எல்லாம் வாங்கின பிறகு அந்த தொழில்ல பிரகாசிக்கிறது மட்டும் இல்லாம தமிழுக்கான பண்பாட்டு தேடல்களை இவ்வளவு தூரம் சேகரிச்சு இதை நம்முடைய அரசுக்கும் கொண்டு போய் அரசினுடைய உதவியோட இன்னும் பல தேடல்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு முடிவுகளையும் கொண்டு வர்ற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்றதுல பெரும் மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்மா. அதே மாதிரி இந்த மரபு நடை அப்படின்றது உண்மையிலேயே அது நல்ல வந்து இன்னுமே அதை ஒரு வைட் பப்ளிசிட்டி பண்ணி இன்னுமே பெரிய அளவுல கொண்டு போக வேண்டிய ஒரு விஷயமாக நான் வந்து நினைக்கிறேன். எப்படி வந்து ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த தமிழ் ஆர்வம், அதுவும் இது மாதிரி பண்பாட்டு ஆர்வம், இதை ஆவணப்படுத்துற ஆர்வம், அது படிக்கிறது கல்வெட்டுகள் எல்லாம் எப்படி முடியுதுன்றத மட்டும் அவங்க கிட்ட தெரிஞ்சுக்க விரும்புறேன் சார். வாய்ப்புக்கு நன்றி. இது எப்படி நான் எப்பவுமே உங்களுக்கு தான் தெரியுமே, நம்ம அடிக்கடி குரூப்ல பேசிட்டு தான் இருக்கிறோம். எப்படி நான் நேரத்தை வந்து நம்ம எந்த வகையில ஒதுக்குறோம் அப்படிங்கிற ஒன்றுதான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய நேரத்தை வந்து பயன் தரக்கூடிய வகையில மட்டுமே செலவிடணும் அப்படின்னு தான் எப்போதும் நான் நினைப்பேன். பயனில்லாத பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணிடுறது. அதுக்கு எதுக்குமே நான் நேரத்தை ஒதுக்குறதே இல்லை. அதுல ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் எப்படின்னாக்கா, சில காலகட்டங்கள், அதாவது நான் ஜெர்மனிக்கு போன காலகட்டத்துல இருந்து ஏறக்குறைய என்னோட பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும் நான் வந்து ஒரு தமிழ் படம் கூட பார்த்தது இல்லை அந்த காலகட்டங்கள்ல. அடுத்தது நான் என் உயர்கல்விக்கு போனதுல இருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் எந்த ஒரு குடும்ப திருமணங்கள், காது குத்து விஷயங்கள் எதுக்குமே நான் போறதும் இல்லை. இதை வந்து சில பேர் சொல்லலாம், அந்த மரபு ரீதியான விஷயங்களை உறவுகளை நெருக்கப்படுத்துறதுக்கு தேவைதானேன்னு சொல்லலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து பல வகையில வந்து நேரத்தை வந்து நிறைய எடுத்துக்குது மக்களுக்கு பொதுவாக. இப்ப இந்த வகையில சொல்ற நேரத்தை எல்லாமே எனக்கு வந்து என்னோட வாசிப்புக்கு நான் வந்து ஒதுக்கிடுறேன். அதுக்கப்புறம் வாசிப்பு தான் எனக்கு வந்து என்னை வந்து வளர்க்கிறது அப்படின்னு சொல்லலாம். புக் ரீடிங் தான். படிக்கிறனோ இல்லையோ வாங்கிடுவேன் நூலை. அப்ப எப்ப படிக்கணுமோ அந்த நேரத்துல நான் வந்து படிப்பேன், படிச்சுக்குவேன். எனக்கு தெரியும் அந்த நேரத்துல நம்ம படிச்சுக்கலாம், அது தேவை. இந்த நூல் இப்ப படிக்கலைன்னாலும் அப்புறம் தேவைப்படும். அதனால அந்த புக் ரீடிங்கிறது எனக்கு டெய்லி பண்ணலைன்னா அன்னைக்கு நாள் எனக்கு சரியா இருக்காது. ஏதாவது ஒரு புத்தகம் வந்துகிட்டே இருக்கும் எனக்கு. இங்க வீட்டுல பார்த்தா சென்னையில இப்ப இருக்கிறேன், இங்கேயும் புக்கு வருது நிறைய, படிச்சு கொண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அது என்னுடைய துறை சார்ந்த வரலாறு துறை, சமூகவியல், மானிடவியல், அப்புறம் வேர்ல்டு ஹிஸ்டரி, எக்கானமி, அப்புறம் ஐடி ஃபீல்ட்ல உள்ளது. அது டெஃபினெட்லி அது இருந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரியான ஒண்ணு படிச்சுக்கிட்டே இருக்கிறது ஒண்ணு. அதனால இந்த நேரத்தை வந்து சரியா, அதை என்னுடைய வளர்ச்சிக்கு மட்டுமே, என்னுடைய சுய வளர்ச்சிக்கு வந்து என்னுடைய நேரத்தை நான் முழுமையா பயன்படுத்துறேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்னால இந்த சில விஷயங்களை படிக்க முடியுது. இன்னும் கூட நான் இன்னும் எஃபிஷியனா இருக்கும்னு நான் எப்போதும் நினைச்சுக்குவேன். இன்னும் கூட நான் கொஞ்சம் நேரத்தை வந்து இந்த எஃபிஷியனா வைக்கணும் அப்படின்னு நினைப்பேன். கத்துக்கிட்டே தானே இருக்கிறோம். ஆனா இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் வர வர நமக்கு இன்னும் நிறைய ஸ்மார்ட்டா செய்ய முடியுது, பல வேலைகளை செய்ய முடியுது. இந்த ப்ரொமோஷன் சொன்னீங்களா, அது நாங்க முயற்சி பண்றோம். இப்ப உதாரணமா 22ஆம் தேதி வந்து குடியம் கேவ்ஸ்க்கு வந்து தமிழ் மரபு அறக்கட்டளை ஒரு பயணம் செல்றோம். சோ நீங்க உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க நீங்க வந்து, நான் தகவல் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க வந்து அதுல பதிவு செய்து கொண்டு வரலாம். காலையில 6 மணிக்கு கோயம்பேடு பகுதியில நம்ம மீட் பண்ணி, அங்கிருந்து நம்ம பேருந்துல நம்ம குடியம் கேவ்ஸ், அதாவது ஆந்திரா பகுதி வரைக்கும் இருக்கு. தொல் மனிதர்கள் வாழ்ந்த பகுதி அத்திரம்பாக்கம், அந்த மனிதர்களோட கற்கருவிகள் அதெல்லாம் அப்படி கடல் அந்த ஆற்று கொசசலையாறு பகுதியில் நின்று நம்ம பாக்குற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதை வந்து 22 டிசம்பர் ஞாயிற்றுக்கிழமை நம்ம செய்ய போறோம். விருப்பம் உள்ளவர்கள் வந்து நீங்க உங்க பேரை பதிவு செய்து கொள்ளலாம். நான் உங்களுக்கு அவர் ஸ்டீஃபன் சாருக்கு நான் அதை ஷேர் பண்றேன். அவர் அவங்களோட குரூப்ல வந்து ஷேர் பண்ணாருன்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொண்டு நீங்க வரலாம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஏற்கனவே புக் எல்லாம் நம்ம போகணும்னு ஏற்கனவே திட்டமிட்டதுதான். ரொம்ப நாளா போகணும் அப்படின்றத உள்ளத்துல இருந்து அவங்க சொன்ன உடனே நேத்தே சொல்லிட்டோம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம டீம்ல யாரெல்லாம் வரீங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்து போவோம். பேசுறவங்க இப்ப பேசுறவங்களா கொஞ்சம் நேரம் குறைச்சு பேசினா நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். வாங்க சார், வாங்க சார், வாங்க. வணக்கம். ஏராளமான புது செய்திகள் உங்களோட எங்க எனக்கு ஒத்து வருதுன்னா, எனக்கு ஹிஸ்டரி பிடிக்கும், அப்புறம் குடியம் கேவ்ஸ் போயிருக்கிறேன், அப்புறம் நான் சினிமா பார்ப்பதில்லை, ஏராளம் புத்தகங்கள் வாங்கி வச்சிருவேன், எல்லாத்தையும் படிச்சிருவேன். அவன் எது படிக்கணும்னு நினைக்கணும் படிச்சுட்டு இங்க நம்ம இருக்கிற எந்த குரூப் கிடைக்குதோ அதுல ஆங்கிலத்திலோ தமிழ்லையோ ரெண்டுலயும் பேசிடுவேன். இது டெஸ்மண்ட் மாரிஸ் எல்லாம் அந்த காலத்துல பேசியது, நம்ம குரூப்ல பேசியிருக்கிறேன்.
ஹியூமன்ஸும் இது ஏர்லி டோனி சூப்பர். ஹியூமன் ஆரிஜின்ஸ் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச செய்தி. சூப்பர். ஹியூமன் ஹெரிடிட்டி நான் பாட்டுக்கு இந்த மாதிரி படிச்சுட்டே இருப்பேன். நல்லா இருக்குது. நீங்க சொன்ன ஏராளமான செய்திகள் எனக்கு அவ்வளவு ஆர்வமா இருந்துச்சு. நீங்க சொன்ன டைட்டில்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. புக்ஸ் எல்லாமே சூப்பர் டைட்டில்ஸ். எல்லாம் அதுதான் செல்ஃப் டெவலப்மெண்ட் இந்த ஏரியா தான். அப்புறம் அவரது 150 டாக் இருக்கு. இது வரைக்கும் இந்த எம்ஐஎம் குரூப்ல நான் 148 டாக் கொடுத்துருக்கிறேன். இன்னும் 2 முடிச்சிருவேன் ஏ2க்குள்ள. சூப்பர். சரியா? அப்புறம் இந்த கல்வெட்டுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பெரும்பாலும் இந்தியாவில் கண்டுபிடித்த கல்வெட்டுகள் பெரும்பாலும் தமிழ் அல்லது தமிழி. மற்ற மொழிகள்லாம் ரொம்ப குறைவு, தமிழ் தான் பெரும்பாலும் அப்படின்னு அது ஒரு பதிவு பண்ணணும். அப்புறம் டிகேன்னு சொன்னீங்க பப்ளிகேஷன்ஸ் மற்றவங்களுக்காக. டார்லிங் கிண்டர்ஸ்லி அப்படிங்கிறது நேம். டிகேன் போட்டீங்கன்னாலும் கிடைக்கும், டார்லிங் கிண்டர்ஸ்லின்னு போட்டீங்கன்னாலும் கிடைக்கும். எல்லா புத்தகமும் பிரமாதமா இருக்கும். பிரமாதமா இருக்கும். ஆர்ட் பேப்பர் போட்டு அட்டகாசமா இருக்கும். அது ரசிச்சு படிக்கலாம். சின்ன சின்ன சின்னதா இருக்கும். ரொம்ப எளிமையா சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி அந்த டிகே புக்ஸ் எல்லாமே இருக்கும். எந்த தலைப்புல வேணாலும் நீங்க புக் வாங்கி டிகே பப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அது ஒரு செய்தி. அப்புறம் குடியம் கேவ்ஸ் நான் ஏற்கனவே போயிருக்கிறேன், திரும்பவும் வருகிறேன். நான் அங்க கல்லெல்லாம் எடுத்து வந்திருக்கிறேன். கூட ஒரு 3 ஆர்கியாலஜிஸ்ட் வந்தாங்க. அவங்க கிட்ட ஒவ்வொரு கல்லா எடுத்து எடுத்து காமிக்கிறது, பழசா புதுசான்னு தூக்கி போட்டுருவாங்க. நிஜமாவே இது பழசு அப்படின்னு சொன்ன மாதிரி கற்கள் நான் ஒரு 10 கல் வச்சிருக்கிறேன் இங்க என்னோட ஷோ. ரொம்ப நல்ல செய்தி அது. அதனால குடியம் திரும்ப போகணும். நீங்க சொன்ன மாதிரி யூஎஸ்லயும் நிறைய இந்த கடல்களுக்கெல்லாம் போயிருக்கேன். கலிபோர்னியால கடலும் அந்த கடலை சுத்தி இருக்கிற இடம் ஆள் நடமாட்டமே இருக்காது. ஆனா அங்க இருக்கிற கல்லோ நண்டோ அந்த மலையோ அந்த மற்றவதோ பாக்குற போது எங்கேயோ ஒரு கனெக்டிவிட்டி. நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10,000 வருஷம் முன்னால 1,00,000 வருஷம் முன்னால ஒரு கனெக்டிவிட்டி ஒண்ணு கிடைக்கும். அந்த பாண்டிங் அந்த பர்டிகுலர் ஸ்பேஸ்ல நின்னாதான் தெரியும். எவ்வளவு படிச்சாலும் இல்ல, அந்த இடத்துல போய் அந்த காத்த சுவாசிக்கணும், அந்த மணலை தொடணும், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி பீச்ல போய் காலை வைக்கிறேன், ஐஸ் தண்ணியா அப்படி வலிக்குது. எப்படிடா இவ்வளவு ஐஸ் போட்டு கடலை மாத்துனீங்கன்னு கேக்குற மாதிரி இருந்தது. சொன்னா புரியாது. அந்த கடல்ல நின்று அந்த ஐஸ் வாட்டர் காலில் பட்டு எடுத்தா தான் தெரியும். நல்ல அனுபவம். நிறைய செய்திகள் சொல்லியிருக்கிறீங்க. மத்தவங்க பேசணும், நான் நிறுத்திக்கிறேன். அப்புறமா உங்ககிட்ட நம்பர் வாங்கி நான் தனியா பேசுறேன். நன்றி, வணக்கம். குடியம்க்கு கட்டாயம் வந்துருங்க சார். நிறைய உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டே போலாம் பஸ்ல. நன்றி நன்றி சார். நன்றி. வாங்க சக்கரபாணி சார், வாங்க பேசு. வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மேடம். ஒரு 16 ஆண்டுகளுக்கு முன்னதாக மேடத்தை முதலாக நெல்சன் மாணிக்க ரோடுல காலேஜ்ல, அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு வந்தீங்க. ஆமா, ஆண்டோ பீட்டர் காலத்துல அங்க வச்சுதான் முதல் மேடத்தை இது பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களுடைய என்ஐசி ஆபீஸுக்கு மேடம் வந்து 2-3 தடவை எல்லாம் வந்து இது பண்ணாங்க. மிஸ்டர் இனே நேரு நாங்கெல்லாம் சேர்ந்து மேடத்தோட இன்றளவு தொடர்பில் இருக்க. மேடத்தோட சர்வீஸை கண்டு நாங்க ரொம்ப வியந்திருக்கிறோம். ரொம்ப அறக்கட்டளையில பதிவுகளை கண்டு நான் மிகவும் மகிழ்கிறேன். கடந்த ஆண்டு அயலக தமிழர் திருவிழாவில் மேடத்தை கடைசியாக பார்த்தது. நேரடியாக பார்த்து பேசிக் கொண்டிருந்தோம். அதன் பிறகு இப்பொழுது பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர்களுடைய அனுபவங்கள் எல்லாம் சுவாரஸ்யமானவை, பயனுள்ளவை. நான் முதலாக என்னுடைய முனைப்பட்ட இதுக்காக ஓலைச்சுவடிகளை தேர்வு செய்த போது மேடத்தோட ஒப்பீனியன் கேட்டேன். இது செய்யலாம் என்று இருக்கிறேன். அவர் சில ஆலோசனைகள் சொல்கிறார்கள். அதன் பிறகு கடந்த ஆண்டு நான் லண்டன் போவதற்கு முன்பதாகவும் முக்கியமான இடங்களை சொல்லுங்க கேட்டேன். வெப்சைட் எல்லாம் சொல்லி நீங்க இதெல்லாம் பார்த்தாலே போதும் வருது, இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. போயிட்டு வந்தேன் மேடம், போயிட்டு வந்தேன். பிரிட்டிஷ் மியூசியம் போயிட்டு இருந்தேன். எனக்கு அதிகமான நேரத்தை நான் கழித்ததெல்லாம் மியூசியத்துல தான். தமிழ் யூனிவர்சிட்டியோட அந்த ஓலைச்சுவடி டீட்டெயில்ஸ் இன்னும் போயிட்டு ஒரு எம்ஓயு போட்டிருக்காங்க. அது விஷயமா கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ண வேண்டியது. அந்த வேலையும் பார்த்தேன். அங்க எல்லா இடத்தையும் சொன்ன மேடம் தான் பார்த்துட்டு வந்தோம். மேடத்தோட செய்திகள் எப்பவுமே பயனுள்ளவை. மிக்க நன்றி மேடம். வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். வாங்க ரவி சார் பேசுங்க. மைக் ஆன் பண்ணுங்க.
வணக்கம் மேடம். ரொம்ப அருமையான வணக்கம் உரை. சார். நிறைய செய்திகள் தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக வந்து பயணத்துக்கு முன்னாடி என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கொடுத்தீங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய செய்திகள் இருந்தது. அதாவது ஃபாரின்லேருந்து லோக்கல் வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் போன இடத்துல வந்து காஸ்ட் வைஸ் எவ்வளோ காஸ்ட்டு எப்படி ஆச்சு, அது எப்படி ரொம்ப கம்மியாக செலவு பண்ணீங்க, அதில் ஃபைனான்ஷியலாக அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, அது ஒன்று. அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் இஷ்யூஸ், எக்ஸ்சேஞ்சு, பாஸ்போர்ட், விசா, அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததா, அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது மாட்டிட்டீங்களா, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ரெண்டாவது வந்து இந்த தமிழ் கல்வெட்டு வந்து கொஞ்சம் மைசூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். சார், இப்போ ஏதாவது ஒரு டிராவல் பண்ண போறேன்னாக்கா நான் என்ன செய்வேன்னா, எனக்கு சில இடங்கள் என்னோட செக்லிஸ்ட் இருக்கும். அதாவது ஆஃபீஸ் டிராவலுக்கு போற போது நான் நிறைய இடங்கள் நான் பார்த்துட்டேன். அது தவிர சில இடங்கள் வந்து ஆஃபீஸ் பயணம் இல்லாம சொந்தமா போகணும்னு விருப்பம் இருக்கு பாத்தீங்களா. அப்ப நான் வந்து பார்த்துட்டு இருப்பேன் எந்த காலகட்டத்துல வந்து ஃபிளைட் டிக்கெட் வந்து சீப்பா இருக்குன்னு நான் பார்ப்பேன். ஏன்னா அது வந்து அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நினைச்ச உடனே நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ எப்போதுமே பீக்கா இப்ப ஜூலை ஆகஸ்ட் மாசம் வந்து வெரி எக்ஸ்பென்சிவா இருக்கும். இப்ப நான் உதாரணமா பார்சலோனா போகணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து பார்சலோனாக்கு நான் ஜனவரி மாசம் போறேன்னாக்க இப்போ உடனே 2 வாரத்துல நான் கிளம்ப போறேன் அப்படின்னாக்கா பார்த்தேன்னா ஃபிளைட் டிக்கெட் எனக்கு 250 யூரோ கூட இருக்கலாம். ஆனா இதுவே நான் வந்து இப்போ பிளான் பண்றேன், ஆனா ஏப்ரல் மாசம் போறேன் அப்படின்னு வச்சுப்போமே, பார்த்தா 59 யூரோ கூட எனக்கு வரும். சரி, அந்த மாதிரி நான் என்ன செய்வேன்னாக்கா ஒரு லாங் டேர்ம் பிளான் ஒன்று போட்டு வச்சுட்டு அந்த காலகட்டத்துக்கு ஏர்லி புக்கிங் பண்ணி வச்சுக்குவேன். அந்த நேரத்துக்கு அப்ப அங்கதான் இருக்க போறேன், இப்ப ஜெர்மனி தான் இருக்கிற அந்த சமயத்துல அப்படின்னு எனக்கு தெரியற சமயத்துல அப்படி நான் புக் பண்ணிப்பேன். சோ அந்த மாதிரி நான் சீப் பிரைஸ் குறையிற சமயத்துல எல்லாம் பார்த்து 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 வச்சு அந்த மாதிரி என்னோட பிளானிங்க்கு நான் செஞ்சுக்குவேன். சோ ஏன்னா பக்கெட் லிஸ்ட் இருக்கும் இல்லையா நமக்கு, அதுல வந்து எந்த காலகட்டத்துல சீப்பா வருதோ ஃபிளைட் டிக்கெட் அதை நான் பாத்துப்பேன். சிலதுக்கு வந்து இப்ப லைக் இந்த ரோம் வரைக்கும் போனது எல்லாமே வந்து கார்ல போறது எனக்கு காஸ்ட் எஃபிஷியன்டான ஒரு விஷயம். இப்போ அடுத்து இன்னொரு டிராவல் ஒன்று இந்த நெக்ஸ்ட் இயர்க்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் அப்படிதான் நான் வந்து பாக்குறேன். அதே நான் ஃபிளைட்ல போனேன்னா எனக்கு 4-5 மடங்கு பெருசாகும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்தாக்க 4-5 மடங்கு எனக்கு பெருசாகும். அப்ப நாங்க 2 பேர் டிரைவ் பண்றோம், இப்ப நானும் ஹஸ்பண்ட் டிரைவ் பண்றோம் அப்படின்னாக்கா, இல்ல இன்னும் 2 பேர் கூட வராங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து காஸ்ட் வகையில அது குறைச்சலா இருக்கும். சோ அந்த வகையில வந்து ஏன்னா யூரோப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இங்க இருந்து கிரீஸ் வரைக்கும் கூட நம்ம கார்ல போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இங்கிலாந்து கூட நம்ம கார்ல போலாம், கப்பல் ஏன்னா ஃபேரி எல்லாம் போலாம், பிரச்சனை இல்லை. அதனால எப்படி டிரான்ஸ்போர்ட்னு பார்த்துட்டு காஸ்ட் எஃபிஷியன்டா போறது. இப்பெல்லாம் நான் அதுதான் பண்றேன். ஸோ காஸ்ட் எஃபிஷியனா கார் டிரைவிங் இஸ் மச் சீப்பரா எனக்கு தெரியுது. இப்ப யூரோப்புக்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அப்படிங்கிறது அது பாத்துக்கணும் நான். சார், அடுத்தது வந்து இந்த பாஸ்போர்ட் விஷயம் சொன்னீங்க. சார், பாஸ்போர்ட்ல ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு முறை தான் அந்த ஈஜிப்ட் போனேன் இல்லையா, அப்பதான் எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது. இப்ப அங்க வந்த நாங்க எல்லாருமே வந்து ஏர்போர்ட்ல உட்காந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு ரிட்டர்ன் ஃபிளைட் எடுக்கிறதுக்கு. என்ன வந்து பாஸ்போர்ட் ஹோல்ட் பண்ணிட்டாங்க, மலேசியன் பாஸ்போர்ட் என்னோடது. ஸோ அதனால ஹோல்ட் பண்ணிட்டாங்க. எதனால ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா, யாரோ ஒருத்தவங்க பாஸ்போர்ட் காண அடிச்சிட்டாங்களா, அந்த பாஸ்போர்ட் வந்து உங்களோட பாஸ்போர்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. எனக்கு பயங்கர ஷாக், என்னடா அது இப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு முதல்ல தான் என்னோட கலீக் ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தான், உஸ்பெகிஸ்தான் போயிருந்தாரு அவர் வேலை விஷயமா. அங்க அவரை வந்து பிரிசன்ல தூக்கி போட்டாங்க. அந்த பாஸ்போர்ட் கிளியர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவர் பிரிசன்ல உட்கார்ந்துருந்தார் 1 நாட்கள். அப்ப அப்படி இருந்துதான் ரிலீஸ் பண்ணிட்டு வந்தாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகுமோ நமக்கு நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள அவங்க வந்து ஆம்பிள் டைம் 3 ஹவர்ஸ் இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் செக் பண்ணி யூகேல தான் அந்த காணடிச்சிருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க யூகேல காணடிச்சிருக்காங்க, அந்த முகம் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இதா இருக்குமோன்னு செக் பண்ணி அங்க செக் பண்ணி ஏறக்குறைய ஒரு 1 மணி நேரம் இருக்கிற போது எல்லாம் ஓகே சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அபவுட் 1.5 மணி நேரம் எனக்கு வந்து ஒரு பெரிய டென்ஷன் ஒண்ணு எனக்கு இருந்தது. இந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் எனக்கு எந்த விதமான பாஸ்போர்ட் இஷ்யூஸ் எனக்கு வரல. இன்னொன்னு, யூரோப்புக்குள்ள டிராவல் பண்ற போது வந்து மோஸ்ட்லி அந்த பிஆர் கார்ட்லயே நம்ம போகலாம், ஃபிளைட் டிராவல் வந்து பண்ணலாம். மோஸ்ட்லி பாஸ்போர்ட் இருக்கணும்னு அவசியம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி அதனால வந்து நம்ம பிஆர் கார்டு வச்சுட்டு நம்ம டிராவல் பண்றது. இப்போ இங்க ஆதார் கார்டு வச்சுட்டு நம்ம லோக்கல் டிராவல் பண்றீங்க இல்லையா ஃபிளைட்ல எல்லாம், அந்த மாதிரி அங்க வந்து அதை செய்ய முடியும். பிறகு கல்வெட்டு நீங்க சொன்னீங்க, மைசூர் கல்வெட்டுகள் பத்தி கேட்டீங்க. இந்த மைசூர் கல்வெட்டுகள் வந்து அங்க வந்து மோசமான நிலைமையில இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பற்றி நாங்க வந்து தமிழ் மரபுக்கட்டுல வந்து ரொம்ப நாள் அதை பற்றி யோசிச்சுட்டு நாங்க வந்து 2018ஆம் ஆண்டு ஒரு கேஸ் ஒண்ணு வந்து போட்டோம். சோ நீங்க உங்களுக்கு நிச்சயமா கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த கேஸ் பத்தி. அந்த கேஸ் வந்து தமிழ் மரபு அறக்கட்டளை தான் அந்த ஃபேக்ட் எல்லாம் எடுத்து கொடுத்து எங்களுக்கு கணவர் திரு கௌதம சன்னா அவருடைய பேர்ல தான் வந்து மதுரை கிளையில அந்த கேஸை ஃபைல் பண்ணோம்.
ஃபைல் பண்ணி அந்த கேஸ் வந்தது. அவங்க வந்து இப்ப எம்பியா இருக்கிற திரு இளங்கோ அவர்கள், எம்பி இளங்கோ அவர்கள் வந்து அவங்க தான் அந்த கேஸ் எடுத்து வாதாடினாங்க. அது வெற்றி பெற்றது பிறகுதான் வந்து அந்த கல்வெட்டுக்கெல்லாம் வந்து இதுக்கு வந்தது, சென்னைக்கு வருது அப்படிங்கிறது வந்தது, அந்த செய்தி வந்தது. நீங்க எல்லாம் அதை வாசிச்சிருப்பீங்க நிச்சயமா. ஆனா வந்து அது எனக்கு 1 வருஷம் ஆனதுன்னு நினைக்கிறேன், கொரோனா பீரியட் பிறகு அது வந்தது. ஆனா அதற்கு பிறகு அந்த எக்ஸ்ட்ரா பேஜஸ் அந்த எல்லாமே வந்து சரியான நிலைமையில இல்ல. அது எல்லாமே ஏஎஸ்ஐ பகுதி கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கிற செய்தி வந்தது. ஆனா முழுவதும் இன்னும் படியெடுக்கப்படவில்லை, முழுவதும் அது ஆவணப்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற செய்தி தான் இன்னும் இருக்கு. அவ்வளவு பாடுபட்டு இந்த கேஸ் நம்ம போட்டு அது இங்க வந்த பிறகும் கூட அது முழுமையாக அவை ஆவணப்படுத்தப்படவில்லை, இப்ப வாசிக்கப்படவில்லை அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்டேன். அதுக்கு வந்து சில நடவடிக்கைகளை வந்து நண்பர்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சில விஷயங்கள் திரு இளங்கோ அவர்களும் வந்து எம்பி அவர்களும் அதை தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் இன்றைய நிலை, அந்த கல்வெட்டு தொடர்பான நிலை. நன்றி. நான் வரேன் சார். வாங்க சார், வாங்க சார். வணக்கம்மா, வணக்கம். ரொம்ப அரைவல் வித்தவுட் விசா அந்த மாதிரி கண்ட்ரிஸ் ஏதாவது நீங்க போயிருக்கீங்களா? என்ன சார்? விசா இல்லாமல் உங்க மைக்க கிட்ட வைங்க சார். விசா இல்லாமல் போகக்கூடிய கண்ட்ரி, அதாவது விசா ஆன் அரைவல் சில கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கண்ட்ரிஸ் எதுக்காக போயிருக்கீங்களா அப்படின்னு? போயிருக்கு. இப்ப எனக்கு நாங்க மலேசியன்ஸ் வந்து காமன்வெல்த் கண்ட்ரில இருக்கிறதுனால யூகேக்கெல்லாம் எங்களுக்கு விசா தேவைப்படாது. ஆஸ்திரேலியா அப்புறம் யூகே அதுக்கு வந்து விசா தேவைப்படாது. அதுக்கப்புறம் ஈவன் இந்தியா காமன்வெல்த்ல இருந்தாலுமே உங்களுக்கு ஏன்னா ஃபாரின் பாலிசி வேற மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் கம்போடியாவுக்கும் தேவையில்லை. ஸோ சிங்கப்பூருக்கு தேவையில்லை, கம்போடியா தேவையில்லை, தாய்லாந்து தேவையில்லை, விசா அரைவல் கூட தேவையில்லை. அப்புறம் அரேபியன் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், அதுக்கு எல்லாமே மலேசியன் பாஸ்போர்ட்டுக்கு தேவை இருக்காது. அப்ப நீங்க 60 நாட்கள் விசா இல்லாம இருக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு சாத்தியம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்ல. இப்ப குவைத், துபாய் இது எல்லாமே சாத்தியம். நன்றி ரவி சார். வாங்க சார், சிவகுமார் சார். சூப்பர் மேடம், சூப்பர். இவ்வளவு சின்ன வயசுலயே இத்தனை நாடுகள் பயணமா, ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்கு பிரமிப்பா இருக்கு. நீங்க இவ்வளவு நாடுகள் பயணங்களை பத்தி இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிருக்கீங்க. சிறப்பா இருந்தது. ரொம்ப என்ஜாய்டு எவ்ரி ஆஃப் யுவர் டாக். ஒரு டேக் ஹோம் மெசேஜ் தான். எல்லா நாடுகளிலும் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி தான். ஒரு சொன்னீங்க பாத்தீங்களா, அது ஒரு அற்புதமான மெசேஜ். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி தான், யாருக்கண்டும் பயப்பட வேண்டியதில்லை என்ற மெசேஜ் நான் எடுத்துக்கிறேன். நீங்க சொன்னீங்களா ஆஸ்திரேலியா, நீங்க மலேசியால இருந்தப்ப ஆஸ்திரேலியா அவ்வளவு உயரமான மனிதர்கள் பார்த்து பயந்தது. அந்த ஆஸ்திரேலியாவுக்கு போறப்போ அவங்கதான் கார் ஓட்டுறாங்க, அவங்கதான் டிரைவ் பண்றாங்க, அவங்கதான் வேலை செய்யறாங்கன்றப்போ அவங்கள பத்தி ஒரு பிரமிப்பெல்லாம் போய் அவர்களும் நம்மை போல எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி தான் இருந்தது. வெரி குட் மெசேஜ். டேக் ஹோம் மெசேஜ். ரொம்ப அருமையா சொன்னீங்க. எவ்வளவு வேலை செய்யறோமோ அவ்வளவு ஓய்வு வேணும். இஜிப்சியன் ஹிஸ்டரி தான் ஒரு முக்கியமான ஒரு வரலாறு, படிக்க வேண்டிய வரலாறுன்னு சொல்லியிருக்கீங்க. அருமை. உங்களுக்கு குடும்பமும் உங்கள் குழந்தைகளும் பிள்ளைகளும் எல்லாரும் உங்களுக்கு கோஆபரேட் பண்ணியிருக்காங்கிறது பெரிய விஷயம். அதை விட இந்த பயத்தை நீங்கள் போபியா இதை சொன்னீங்க, அந்த போபியா எல்லாம் மீறி எல்லா நாடுகளுக்கும் போய் வந்திருக்கீங்க, குடும்பத்தோட போயிருக்கீங்க, தன்னந்தனியா போயிருக்கீங்கன்றதெல்லாம் எனக்கு உண்மையிலேயே எனக்கு பிரமிப்பு தான். நாங்கெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸ்ல ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தவர்கள். அது 36 தமிழக அரசு பணியில எந்திரத்தனமான வாழ்க்கை தான். நாங்கள்லாம் போக வேண்டியது வர வேண்டியது, எப்படியே நாங்க 36 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு இப்போ ஓய்வு பெற்று 20 வருஷம் ஆயிடுச்சுங்க, 25 வருஷம் ஆயிடுச்சு. பட் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பாக்குறது பிரமிப்பா இருக்கு. இப்போ நான் உணர்ந்து எங்க பேர பிள்ளைகள்லாம் போறாங்க, டூர் எல்லாம் போறாங்க. போயிட்டு ஒரு நாள் 2 நாள் டயர்ட் ஆயிடுச்சு, 2 நாள் ரூம்ல தான் இருக்காங்க. they are not able to enjoy that tour. இந்த குழந்தை பருவம் சரியான பருவமா உலக பயணங்களுக்கு? அப்படிதான். எந்த வயதில் பயணங்கள் முக்கியம்? அப்படிதான். எந்த வயதில் குழந்தைகளுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு முக்கியம்? என்னுடைய பேர பிள்ளைகள் போய் வந்து ஆல்மோஸ்ட் they have become tired and they were not able to enjoy that tour. அப்படிதான் என்னுடைய அனுபவம், என்னுடைய கருத்து. எந்த ஏஜ்ல போனா அவங்களுக்கு ப்ராப்பரா இருக்கும்ன்றதான் இந்த கேள்வி. சரி, அது யாரு பேர பிள்ளைங்களோ பெரியவங்களோ யாரா இருந்தாலும் சார், நம்ம வந்து ஒரு விஷயத்த கற்றுக்கொள்ள போகிறோம், தெரிஞ்சுக்க போறோம், அந்த இடத்த பத்தி தெரிஞ்சுக்க போறோம், ஏதோ ஒரு தெரியாத விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோங்கிற ஒண்ணு இருந்துருச்சுன்னா நமக்கு அலுப்போ தூக்கமோ எதுவுமே வராது. இப்ப என்ன ஆகுதுன்னா, நமக்கு பொதுவா என்ன நினைச்சிருக்கிறோம், பல மாதிரி இந்த டிராவல்ல பல பேருக்கு என்ன இருக்குனாக்கா சொல்லுவாங்க, இந்த ஜப்பனீஸ் டூரிஸ்ட்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு செக்லிஸ்ட் வச்சிருப்பாங்க, போய் ஒரு இடத்துல இறங்குவாங்க, நிப்பாங்க, செல்ஃபி எடுப்பாங்க, ஓகே செக்லிஸ்ட்ல முடிஞ்சிருச்சு, அடுத்தது வரும்,
அப்ப படுத்திருப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, போயிடுவாங்க அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி போறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிராவல் இல்ல. அது ஒரு வகையில டிராவல் சொல்லலாம். ஆனா நான் வந்து இப்ப ஜெர்மன் சொசைட்டில வந்து எப்படி அவங்க வந்து ஒரு டூரை பாக்குறாங்கிறத பார்த்து நான் கத்துக்கிட்டேன், என்ன வந்து டெவலப் பண்ணிக்கிட்டேன். இப்ப அவங்களோட டூர் அப்படிங்கிறது வந்து 2 வகையா இருக்கும். ஒண்ணு பீச் சைட்லயே வந்து ரெஸ்ட் எடுக்கிறது ஒண்ணு, அடுத்தது வந்து பல எக்ஸ்ப்ளோரேஷன், வெரி எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டூர். அப்ப அந்த எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டூர் எப்படி இருக்குனாக்கா, அந்த போற அந்த சிட்டினா அந்த ஃபுல்லா ஸ்டடி பண்றது, முழுசா அந்த சிட்டியை. இப்ப லுபியானா சிட்டிக்கு போறோம்னா லுபியானாவோட ஹிஸ்டரி முதல்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறது. அப்ப முதல்ல தெரிஞ்சுட்டு அதோட வரலாறு எப்படி, எப்ப வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்ல எப்படி இருந்தது, எப்படி ஃபார்மேஷன் எப்படி வந்தது, எப்ப அந்த கண்ட்ரி அந்த சிட்டி உருவானது, அந்த லாங்குவேஜ் பாப்புலேஷன் எப்படி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாட்டுக்குள்ள காலை வைக்கிற போது, கார் டிரைவ் பண்ணி அந்த நாட்டை என்டர் பண்ற போதே நமக்கு வந்து உடம்புலாம் சிலிர்க்கும். எஸ், அது நம்ம வந்து இந்த நாலேஜோட நம்ம வந்திருக்கோம், இந்த மக்களை புரிஞ்சுக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு. அதோட நம்ம பாக்குற போது அது எல்லாம் ஒண்ணு நமக்கு புரிய வரும் பாருங்க. அது வந்து எனக்கு வந்து அந்த டைப் தானா. நான் எந்த ஒரு டிராவலையும் என்னால வந்து சிம்பிளா என்னால எடுத்துக்க முடியாது. எந்த குட்டி கிராமத்துக்கு போனாலும் சரி, பெரிய நகரத்துக்கு போனாலும் நான் அப்படிதான். அப்ப நீங்க கேட்ட மாதிரி குழந்தைகள் சொல்லணும்னா நம்ம வீட்டுல உட்காந்து அதை எடுக்கேட் பண்ணணும். இப்ப நம்ம லெட்ஸ் சே நம்ம வந்து இன்னைக்கு நீங்க வந்து ஜவாதி மலைக்கு கூட்டிட்டு போறீங்க, எல்லாரையும் ஃபேமிலியா போறீங்க அப்படின்னா, எல்லாரும் போறோம்னா ஜவாதி மலைங்கிறது என்ன, கிழக்கு மலை தொடர்ச்சியில இருக்கு. சோ அப்படின்னா என்ன, கிழக்கு மலை தொடர்ச்சியில என்ன, யாரெல்லாம் அங்க இருந்தாங்க, இப்ப ஏன் அவங்க மேல இருக்கிறாங்க, அந்த மக்களுக்கு இங்கே என்ன இருக்கு, அந்த லேண்ட்ஸ்கேப் ஏன் அப்படி இருக்கு, அங்க இருக்க பீப்புள் என்ன லாங்குவேஜ் பேசுறாங்க, வேற லாங்குவேஜ் பேசுறாங்க, ஓ இந்தியால தமிழ்நாட்டிலேயே வேற லாங்குவேஜ் பேசுறவங்க இருக்காங்களா, அந்த மாதிரிலாம் சொல்லி அவங்களுக்கு அவங்க எப்படி வந்து அவங்களுடைய டே டு டே லைஃப் எப்படி இருக்கு, இதெல்லாம் முதல்ல பேசிட்டு நீ அங்க போய் பாரு, போட்டோ படி, அதை பத்தி 2 வார்த்தை எழுது, ஃபேஸ்புக்ல போடு, இன்ஸ்டாகிராம்ல போடு, அப்படிலாம் நம்ம சொன்னோம்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஆக்டிவ் ஆவாங்க. அந்த ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னாக்கா அது மூலமா ஒரு லேர்னிங் வரும். சோ ஒரு டிஸ்கஷன். ஆனா நம்ம பொதுவா அதை நம்ம செய்யறது இல்ல. நம்ம என்ன செய்யறோம், சாப்பாடு கட்டுறதை பத்தியே யோசிப்போம், புளிசாதம் கட்டுறதையும் தயிர் சாதம் கட்டுறதையும் அதை பத்தி தான் நம்ம ரொம்ப யோசிச்சுட்டு நம்ம அதுலயே தான் நான் பார்ப்பேன். ஏன்னா டிராவல் எல்லாம் நான் ரொம்ப கவனிக்கிறது உண்டு. இப்ப தமிழ்நாட்டு ட்ரெயின்ல போறப்போதான் பார்ப்பேன், சாப்பாடு தான் அதுல இருந்துகிட்டே இருக்கும். வெளிநாட்டு டிராவல் எல்லாம் ஜஸ்ட் ஒரு சாண்ட்விச் பேக் மட்டும் தான் இருக்கும் நமக்கு கையில, அவசரத்துக்கு பசிக்கிறப்போ சாப்பிடுறது. ஆனா இங்கெல்லாம் ட்ரெயின்ல உட்கார்ந்ததே சாப்பிடுறது இஸ் அ கல்ச்சர். சோ அப்போ வேற வேற விஷயங்கள் உள்ள மனசுக்குள்ள நமக்கு போகாது. இதுல எல்லாம் நம்ம நிறையவே மாற வேண்டியிருக்கு. மாறும்போது நமக்கு அந்த ட்ரெயின் டிராவல் வில் பி சம்திங், ஒரு லேர்னிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். நமக்கு அங்க போய் சேர போற விஷயங்கள் நமக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு சார். சூப்பர் சூப்பர் மேடம், சூப்பர். தேங்க்யூ சார். ராதாகிருஷ்ணன் சார் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கங்க. வணக்கம் சார். உங்களுடைய நிகழ்ச்சி நான் வந்து 733வது நிகழ்ச்சி, அருங்காட்சியகங்கள் தொடர்பான நிகழ்ச்சி நான் கலந்துக்கிட்டேன். ஞாபகம் இருக்கு சார், உங்களுக்கு பார்த்தது, நீங்க பேசியிருக்கோம். ஆமா. இப்ப நான் இதுல ராதாகிருஷ்ணன் பேரு, அது இப்ப நான் பேங்காக்ல இருந்து பேசுறேன், பேங்காக் தாய்லாந்துல இருந்து பேசுறேன். ஓ, அங்க இருக்கீங்களா? ஆமாங்க ஆமாங்க. உங்க பேரை பார்த்துட்டு இன்னைக்கு நிச்சயமா கலந்துக்கணும், கேட்கணும் அப்படிங்கிற இதுக்காகவே ரொம்ப ஆவலோட நான் முழுசா கேட்டேன். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. உங்களுடைய அனுபவம் எல்லாம் வந்து பாராட்டுக்குரியது. உங்களுடைய நேரேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த தொகுப்பு நல்லா இருந்துச்சு. இது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கிறது மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் பயனுடையதா மாற்றிட்டு இருக்கீங்க, அதுவும் முக்கியமான விஷயம். இதுல வந்து நீங்க அந்த வீரமாமுனிவர் விட்டு சென்ற அந்த ஒரு சின்ன அந்த 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 ஒரு விட்டு போன ஒரு பணியை மறுபடியும் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது வந்து நான் பெரிய பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஆனா எல்லாரும் அது மாதிரி எடுத்து செய்வதற்கு முன் வருவதில்லை, அல்லது தெரியாமல் புரிதல் இல்லாமல் வேணா விட்டுறாங்க. அதை நீங்க செஞ்சிருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தது வந்து நிறைய பேசலாம், நான் நிறைய உங்க சார்ந்து விஷயங்கள்லாம் எனக்கும் தெரிஞ்சதுனால பேசலாம். காலத்தின் அருமை கருதி நான் ரொம்ப குறைவா பேசுறேன். அந்த லெய்டன் செப்பேடுகள், அந்த லெய்டன் செப்பேடுகள் வந்து நீங்க போய் பார்த்தீங்கிறத எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அது அவ்வளவு சரித்திரத்தை உள்ளடக்கிய ஒரு செப்பேடுகள். அதை நீங்க நேரா போய் முதல்ல கிடைக்காம மறுபடியும் அதை போய் தேடி பிடிச்சி அது பார்த்தீங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்கு.
அது மறுபடியும் இங்க நம்ம ஏன் கொண்டு வரதுக்கு இன்னும் நம்ம முயற்சி செய்யாம இருக்கோம்? அது முயற்சி செய்யப்பட்டிருக்குதா? என்ன இருந்தாலும் அந்த செப்பேடுகள் வந்து அந்த காப்பர் பிளேட்ஸ் வந்து நமக்கு உரியது. இது நம்ம சரித்திரம், நம்ம வரலாறு. அங்க போய் மாட்டிக்கிட்டு இருக்குங்கிறது ஏதோ ஒரு காரணத்துக்காக மாட்டிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் கோஹினூர் வைரம் போய் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரிதான் வந்து பல்வேறு விஷயங்கள் போய் வந்து நடராஜர் சிலை எல்லாம் மாட்டிக்கிட்டு இருந்து ஒண்ணு ஒண்ணா திரும்பி திரும்பி வருது. இருந்தாலும் இது வந்து ஒரு டாக்குமெண்ட், இது வந்து வரலாறு, இது வந்து ஒரு நம்ம கதை, நம்ம ஒரு, அதாவது அதுல பெரிய ஒரு தத்துவம் இதுவும் இருக்கு. அதாவது செக்குலர் ஸ்டேட்டுங்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயமே இருக்கு. சூடாமணி விகாரம் புத்தர் கோயில் கட்டணும்னு சொல்லி இடம் கேட்டா அதுக்கு வந்து இந்து மன்னன் வந்து நிலம் கொடுக்குற ஆனமங்கலத்துல. அது எவ்வளவு பெரிய வந்து மனநிலை வந்து அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உள்ளடக்கியது. எம்மதமும் சம்மதம்ங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த லைடன் அந்த செப்பேடுகள்ல வந்து குறிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இது வந்து கொண்டு வர்றதுக்கு வந்து எந்த முயற்சியும் யாராவது எடுத்திருக்காங்களா? நீங்க எடுக்கிறீங்களா? ஏன் வரல? அங்கேயே இருக்குமா? அதை பத்தி சொல்லுங்க. இது நான் சுருக்கமாவே முடிச்சுக்கிறேன், ஏன்னா நான் பேசினா இதுல இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. உங்களை பார்த்தால் பெருமையாகவும் இருக்கிறது, பொறாமையாகவும் இருக்கிறது. பாராட்டுக்கள், பாராட்டுக்கள். தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். வாழ்த்துக்கள் சார். 2-3 விஷயம் நம்ம கிளியரா சொல்லணும் சார். அதாவது எப்படின்னா, பௌத்தம் வந்து தமிழ்நிலத்தோட பழமையான மதம். அதான் பௌத்தம் வந்து ரொம்ப ரொம்ப பழமையானது. அன்னைக்கு கூட ஒரு சனிக்கிழமை தான் ஒரு பெரிய லெக்சர் ஒன்று கொடுத்தேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா லிங்க் அனுப்பி வைக்கிறேன் சார், வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். அது நாகப்பட்டினத்தை பத்திலாம். சோ அந்த அதுக்கு பிறகுதான் ஃபார்ம் பண்ணி சைவ சமயம் எல்லாம் வளர்ச்சி கண்டு வர்ற காலகட்டத்தை நம்ம பார்க்கலாம். அது பௌத்தம் பழமையானது. இப்ப இந்த கிழக்காசிய நாடுகள்ல இருக்க மன்னர்களோட வந்து இவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நல்ல தொடர்பு இருந்தது, மன்னர்களுக்கு நல்ல தொடர்பு இருந்தது. ஸோ பிசினஸ் ட்ரேட் ஆக்டிவிட்டிஸ்க்காக அவங்க நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணாங்க. அதனால அவங்க வந்து எங்களுக்கு கோயில் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டபோது இந்த இடத்துக்கு நிலத்தை வந்து ராஜராஜன் கொடுக்குறாரு. அந்த மாதிரி அது போகுது, ஒரு நல்ல விஷயம். இப்ப வந்து இந்த நிறைய உலகின் பல இடங்கள்ல வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பல பல வரலாற்று சின்னங்கள் இருக்கு. ஆனா என்னுடைய அனுபவத்தை, இத்தனை வருஷத்து தேடல்ல உள்ள அனுபவத்தை பார்க்கும்போது என்னால வந்து சர்வசாதாரணமா வந்து அவர்கள் ஐரோப்பியர்கள் தேடி கொண்டு போனார்கள்னு சொல்ல முடியல. ஏன்னா ஐரோப்பியர்கள் எடுத்துக்கொண்டு போன பல விஷயங்களை வந்து பார்க்கும்போது அது வந்து ஒன்று இங்க இருக்கிற மக்களால அவங்களுக்கு நன்கொடை நன்கொடை சொல்ல மாட்டேன், பரிசளிக்கப்பட்டது. அப்படி இல்லைன்னா ஒன்று வந்து விற்கப்பட்டது. அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, நட்பு ரீதியா கொடுக்கப்பட்டது அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இப்பதான் ஒரு புத்தகம் பாஞ்சாலங்குறிச்சி வரலாறுன்னு ஒண்ணு படிச்சுட்டு இருக்கேன், ஒரு ரிவ்யூக்காக பார்த்துட்டு இருக்கேன், பெரிய புத்தகம். அதுல வந்து கட்டபொம்மனோட வாழ் வந்து இப்ப இதுல இருக்கு, பிரிட்டிஷ் குயினோடைய கலெக்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு கடிதம் எழுதி கேட்டபோது அது விளக்கமா அவங்க சொல்றாங்க. யார் கொடுத்தான்னு வரும்போது சிவகங்கை பேரரசி வந்து இது பரிசளித்தான்னு வருது. சரி, நம்ம எல்லாம் என்ன சொல்லிட்டு இருப்போம், கட்டுப்பொம்மன் வாழை தூக்கிட்டு போயிட்டாங்க, திப்பு சுல்தான் வாழை தூக்கிட்டு போயிட்டாங்க, அது செய்யறாங்க எல்லாமே நம்ம அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா யார் பரிசளித்தாங்கன்னு அவர் ரெக்கார்ட் அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா என்னுடைய அனுபவத்துல என்ன நிறைய ரெக்கார்ட்ஸை பார்த்து பார்த்து நான் வந்து பேசுறேன். ஓலைச்சுவடிகள் கூட எப்படி எடுத்துட்டு போனாங்கன்னு பார்த்தா காசு கொடுத்து விதவை பெண்கள்ட்ட இதெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து பல பல பேர்ட்ட வந்து அவங்க அவங்க பரிசளிச்சிருக்கிறாங்க. இப்ப லைடன் செப்பர்ட் இப்படி போனதுனால அதுவும் பரிசளிச்சிருக்கலாம். அது பரிசளித்தது அவர் வந்து இப்ப பட்டாவியாவுடைய மினிஸ்டரா இருக்காரு. அவர்கிட்ட பரிசளிக்க அவர் வந்து அவரோட டெனியர் முடிஞ்சு அவரு டச்சு இதுக்கு நெதர்லாந்து திரும்புற போது எடுத்துட்டு போயிடுறாரு. அவரோட கலெக்ஷன்லாம் அவர் கப்பல்ல போட்டு தூக்கிட்டு போயிடுறாரு. அதுக்கு பிறகு அப்படியே அவங்க குடும்பத்திலேயே அவங்க கல்யாணம் பண்ணி வர அடுத்த வாரிசுகள் 6வது வாரிசு வரும்போது அவங்க வந்து லைடன் யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்றாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு வாரிசு இல்லை. அப்ப அவங்க கலெக்ஷனை வந்து அவங்க யூனிவர்சிட்டி கொடுத்துறாங்க. அப்படிதான் அது வந்து போய் அங்க போய் சேருது. சரி, இப்ப என்ன ஆகுதுனாக்கா வந்து கடந்த நூற்றாண்டுலயே வந்து என்ன செஞ்சாங்கன்னாக்கா இந்த லூட்டட் ப்ராப்பர்ட்டிக்காகன்னு சொல்லிட்டு, அகெயின்ஸ்ட் லூட்டட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு பல நாடுகள், ஆப்பிரிக்கா, ஏசியா எல்லா நாடுகளும் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக வந்து சட்டம் ஏற்றினாங்க. அப்ப எதெல்லாம் திருடி கொண்டு செல்லப்பட்டதோ அதெல்லாம் திருப்பி கொடுக்கணும் எங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சோ அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக் ஆனது. அப்பதான் கிளியரா வந்து ஒவ்வொரு மியூசியமும் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சாங்க. எதெல்லாம் திருடி கொண்டு வரப்பட்டதோ அதை நாங்க திருப்பி கொடுத்துறோம், எதெல்லாம் எங்களுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டதோ அதை நாங்க திருப்பி கொடுக்க மாட்டோம். சரிங்களா? சோ அந்த வகையில பரிசாகவும் நாங்க வாங்கினது அப்படிங்கிற வரும்போது நாங்க திருப்பி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது. இப்ப இந்த ப்ராப்பர்ட்டி அந்த பிரச்சனை தான் மாட்டிக்கிட்டு இருக்கு.
இப்ப நான் வந்து செய்த போது இந்த லைடன் செப்பேடு அப்படின்னா அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. என்னுடைய ராஜராஜனின் கொடைன்னு ஒரு நூல் இருக்கு, என்னோட நூல், நான் எழுதின நூல். இதை போயிட்டு வந்த பிறகு நான் வந்து அதை வந்து புத்தகத்தை போட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்து அபவுட் திஸ் ஆனைமங்கலம் செப்பேடு. ஸோ அதுல வந்து டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருப்பேன், ஃபுல்லா கொடுத்துருக்கேன். ஸோ அதுல வந்து பார்க்கலாம். இப்ப எப்படின்னாக்கா தமிழ்நாடு அரசு என்ன செய்தாங்கன்னாக்கா அதுக்கப்புறம் ஜிஓ பாஸ் பண்ணாங்க அதை கொண்டு வரதுக்காக. செய்த பிறகு பார்த்தாக்க இந்தியன் அரசும் கூட ஏற்கனவே அந்த முயற்சியில இறங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாலும் சரி, இந்தியன் அரசு செய்யறதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு விட்டாங்க. ஆனா அது வந்து பல வகையான டிஸ்கஷனுக்குள்ள போயிட்டு இருக்கு. சரி, அதனால அவங்களால வந்து அவங்க கரெக்டா ப்ரூவ் பண்ணணும் அது வந்து லூட்டட் ப்ராப்பர்ட்டி, ஏதாவது ஒரு வகையில திருடப்பட்டது, இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில அங்க இருந்து களவாடு பட்டி கொண்டு போகப்பட்டது அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ண சமயம் தான் கிடைக்கும். உதாரணமா வந்து ஆதிச்சநல்லூர் அலெக்சாண்டர் ரீ வந்து எடுத்துட்டு போன விஷயத்தெல்லாம் வந்து விக்கிபீடியால கூட எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, இது வந்து திருடி கொண்டு செல்லப்பட்டதுன்னு. ஆனா அவங்க ஃபைட் பண்றாங்க அங்க ஜெர்மனில யாகோரோட இது வந்து கலெக்ஷன். ஏன்னா நான் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன், அங்கதான் எங்க மியூசியம்ல தான் அதை பேசினாங்க. அப்ப பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க இது வந்து திருடி கொண்டு வரப்பட்டதே இல்லை, அவருக்கு லெட்டர்ஸ் இருக்குன்னு காட்டுறாங்க. எந்தெந்த லெட்டர்ஸ் பெர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. 1902 செய்யப்படுற 1856 செய்யப்படுற அகழாய்வு. அதுக்கு பிறகு 1870 அவங்களுக்கு பெர்மிஷன் அவர் கேட்டு அதை கப்பல்ல வச்சு எடுத்துட்டு வரதுக்கான பெர்மிஷன் கேட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு. அப்படி அவர் எடுத்துட்டு வரலன்னா நேரத்தை அது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. 1902-3 அலெக்சாண்டர் ரீ வந்து அகழாய்வு செய்யறாரு இங்க ஆதிச்சநல்லூர்ல. செய்து அவர் எடுத்த ஆர்டிஃபேக்ட் 2016 கிட்டதான், முதல் 2017 தான், 2016-17 தான் இங்க எக்ஸிபிஷன் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சேன் இல்லையா. அது வரைக்கும் பெட்டிக்குள்ள இருந்தது. அதனால நமக்கு வந்து உணர்ச்சி வசப்படலாம் நம்ம. ஆனாலும் இங்க இருந்து எத்தனையோ செப்பு பட்டைகளை என்னைக்கும் உருக்கப்பட்டு எத்தனையோ போயிடுச்சு இல்லையா. அங்க வெளியே இருந்தாலும் அது கரெக்டா இருக்கும்னு சில ஒரு நம்பிக்கை இருக்கு. உண்மைதான். இங்க இருந்தா அது உருப்படியா இருந்திருக்குமான்றது ஒரு ஐயம் தான், டவுட் இருக்கு. மகிழ்ச்சி சார், நன்றி. வேலம்மாள் மேடம் பேசுறீங்களா? வணக்கம் சுபாஷினி, உங்களுக்கு என்னை நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். குற்றாலம் பராசக்தி காலேஜ் வேலம்மாள் வந்திருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கிறோம், நம்ம பயணம் செஞ்சிருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு உங்களை பார்த்து உங்க நிகழ்வுங்கிறதுனால வரணும்னு தான் வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க ஒரு ஊவேசா மாதிரி தான் நாங்க நினைப்போம் எப்போ உங்களை. ஏன்னா நீங்க ஒவ்வொரு இடமா அலைந்து அத்தனை ஓலை சுவடிகளும் எங்கள் பகுதியிலே நிறைய நீங்கள் இருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். அவ்வளவு அழகா அதை சேகரித்து அதை ஒழுங்குபடுத்தி என்ன நாம் யாருமே கண்டுகொள்ளாத விடயங்களை எல்லாம் நீங்கள் கண்டுகொண்டு எங்களுக்கு தெரியப்படுத்தின பெருமை உங்களுக்கு உண்டு. எங்கள் பகுதியை பற்றி நான் சொல்கிறேன் இப்போது. அந்த வகையில எங்கள் கல்லூரிக்கு கூட நீங்கள் வந்திருக்கிறீர்கள், நீங்கள் பேசி இருக்கிறீர்கள். அது மட்டும் இல்ல, திருநெல்வேலி முழுக்க நீங்கள் பயணம் செய்திருக்கிறது எனக்கு தெரியும். நம்ம அங்கேயே நம்ம அந்த நூலகத்தில் கூட நம்ம சந்திச்சிருக்கோம். ஆமா, திருநெல்வேலி வந்திருக்கிறோம். டாக்டர் பத்மாவதி அவங்க எல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறோம். ஆமா, அதேதான். அப்ப ரொம்ப மகிழ்ச்சி, உங்களை இன்னைக்கு பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் நீங்க சொன்ன மாதிரி பெண்களுக்கான பயணம் என்பது எல்லாரும் நினைப்பாங்க அது வந்து ரொம்ப பாதுகாப்பு கிடையாது, ரொம்ப சிரமம் அப்படின்னா. அது இல்லைங்கிறத நீங்க நிரூபித்த ஒரு பெண்மணி நீங்க. அதெல்லாம் இல்ல, யார் நினைத்தாலும் பயணத்தை நமக்கு ஏற்றாற் போல மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க பயணம் செஞ்சிருக்கிறீங்க. அந்த வகையில் நிறைய கேள்விகள் எல்லாரும் கேட்டுட்டாங்க. கேள்விகள் என்று எனக்கு எதுவும் இல்லை. அதனால உங்களை வாழ்த்தி வணங்கி இதை நல்லா ஏற்பாடு செய்த நம்ம ஸ்ரீபன் சாருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றிங்க. நன்றி, பார்த்ததுல சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நான் உங்களை எப்படியாவது வணக்கம். மிஸ்டர் ஸ்டீஃபனுக்கு தான் முதல்ல நன்றி சொல்றேன் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு. ரொம்ப ரொம்ப அருமையான பிரசன்டேஷன். நீங்க டெக்னிக்கலா இவ்வளவு படிச்சிருந்தாலும் சைட் பை சைடு இந்த இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றது வந்து ரிமார்க்கபிள். இதுதான் என்ன எல்லாருமே பண்ண மாட்டாங்க. இப்ப நானும் நிறைய கண்ட்ரி டூர் போயிருக்கிறேன். பட் டூர் போன இடத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் அங்க இருக்கிற பார்த்துட்டு இருக்கோம். பட் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும். இருந்ததுன்னா தென் பாசிபிள். ரெண்டாவது டைம் இருக்கணும். பட் நீங்க வந்து நீங்க பண்ண ஜாப் எல்லாம் ரொம்ப ரிமார்க்கபிள் ஜாப், அஸ்டானிஷிங்கா தான் இருக்குது. நீங்க நிறைய சொன்னீங்க, ஒவ்வொரு இடத்துலயும் என்னென்ன ப்ராப்ளம்னு சொன்னீங்க. வெளிநாடு போறப்போ வந்து பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது வந்து பொறுமை. அது வந்து ஒவ்வொரு நாட்டிலயும் ஒன்று இருக்கும். இப்ப சைனா போறோம், மொழி தெரியாது. கொரியா போனா ரொம்ப மொழி தெரியாது.
இன்டீரியர் போறப்ப என்ன ஆகும்னா அது வந்து நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ வந்து கொஞ்சம் அமைதியா பொறுமையா ஃபாலோ பண்ணோம்னா யூ கெட் த ரிசல்ட்ஸ் இன் ஃபேக்ட். பட் வெல் டன், ரியலி ஐ அப்ரிஷியேட், really to be appreciated in fact. Well done. Thank you very much. Thank you sir. Thank you sir. சுபாஷினி சார் ஞாபகம் இருக்கா? நேத்து பாத்தீங்களா? நான் நேத்து பார்த்தோமே. அதுதான் அன்னைக்கு கூட நிகழ்ச்சியில பார்த்தோம். கல்யாணியோட ஹஸ்பண்ட். ஆமா, நேற்றுக்கு பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அது பட்டாயம் கூட வந்திருந்தோம். கல்யாணி வந்துட்டாங்க. ஹாய், ஹலோ. நீங்க கல்யாணி பேசுங்க, பேசினாதான் தெரியும். ஹாய், வணக்கம் மேடம். வணக்கம். Nice to see you again. Nice to see you. மகிழ்ச்சி. ஐ திங்க் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நேரம் ஆயிடுச்சுல, உங்களுக்கும் நேரம் ஆயிடுச்சு, சாப்பிடணும் போயிட்டு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, முடிச்சுக்கலாம் இல்லைங்களா? கேள்விகள் எல்லாம் முடிச்சுக்கலாம். வேற யாராச்சும் பேசுறீங்களா? ஒருத்தர் 2 பேர் இருந்தா கை தூக்குங்க. வேற யாராவது பேசுறீங்களா? பேசுறதா மைக் ஆன் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணு. இல்ல அந்த பேசுறது சார், பேசுறது ஒரு செகண்ட் அன்மியூட் பண்ணணும். வாங்க. வேற யாராச்சும் பேசுறீங்களா? செல்வா பேசுறீங்களா? ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். கேக்குதா? கணேசன் சொல்லுங்க. மேடம் சொல்லுங்க சார். மேடம் பேசுங்க. மேடம் சுபாஷினி மேடம், உங்க பேச்சு கேட்டவங்க, உங்களோட சொற்பொழிவு கேட்ட ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்ல மேடம், இப்ப நான் பெட்ல இருந்து படுத்துட்டே பேசுறேன், கொஞ்சம் நினைக்காதீங்க. நான் வந்து ஒரு பேஷண்ட், பேராப்ளேஜி பேஷண்ட், கால் செயல்படாது, அதனாலதான் நான் பேக் சைட்ல இருந்து பேசுறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம் உங்களோட சொற்பொழிவு. ஆக்சுவலா இந்த சொற்பொழிவுன்னு நான் இப்ப சென்னையில இருக்கிறேன். உங்களோட யூடியூப் வீடியோ பார்த்துருக்கேன். சென்னையில எல்லாருமே பேச்சுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க அந்த யூடியூப் சொற்பொழிவுன்னு சொன்னீங்க, எனக்கு அதுல இருந்தே அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த வீடியோ நான் ஃபுல்லா பார்த்தவங்கள. எதை பத்தினது? எதை பற்றிய வீடியோ அது? சொற்பொழிவுன்னு வார்த்தை நீங்க சொல்லுவீங்க. சொற்பொழிவு. ஓகே. மேடம் எங்களை மேடம் பேச்சுப்பாங்க, நீங்க சொற்பொழிவு இருந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு மேடம் இப்ப சவுத் ஆப்பிரிக்கால தமிழ்ல சொல்லிக் கொடுக்கறது இது பண்ண சொன்னீங்களா மேடம்? அது ரொம்ப சூப்பரு. இப்ப தமிழ் சொல்லி கொடுக்குற போது அந்த திருக்குறள் அதெல்லாம், அந்த மாரல்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா அப்புறம் வந்து நம்ம வேர்ல்டே வந்து ரொம்ப சூப்பரா வந்துடும் மேடம். அதான் ஓகே. நீங்க டிராவல் பண்ணீங்க, டிராவல் கூட பண்ற போது ஹிஸ்டாரிக்கலோட தமிழும் பண்ணிட்டீங்க, ரொம்ப இது மேடம். அப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மேடம். இல்ல, நான் வந்து டிரான்ஸ்லேட்டர் மேடம். ஜேம்ஸ் ஆலன் வந்து வஉசி மேடம், வஉசி வந்து இந்த ஜேம்ஸ் ஆலனோட புக் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. வந்து ஜேம்ஸ் ஆலனோட ஒரு 3 புக் 4 புக் பண்ணியிருக்காரு. நான் வந்து ஒரு 19 புக்ஸ் பண்ணியிருக்கேன் மேடம். பண்ணியிருக்கேன், இன்னும் ஒரு 18 பண்ணிட்டு இருக்கேன், 19 பண்ணணும். நான் வந்து நல்லா செய்யுங்க. தமிழ் சைட்டுக்கு, உங்களோட சைட்டுக்கு நான் அனுப்புறது ரெடி மேடம். எல்லாமே நான் ஆர்டிகல் போட்டிருக்க இபுக்ல இருக்கு. உங்க சைட்டுக்கு நான் அனுப்ப ரெடியா இருக்கேன். உங்க சைட்டுக்கு நான் இமெயில் அனுப்பிச்சிருக்கேன். தமிழ் ஹெரிட்டேஜ்ல வந்து ஆண்டோன்னு ஒரு நம்பர்ல நான் போன் பண்ணேன், ஆனா ரெஸ்பான்ஸே வரல. இல்ல, அது தவறான நம்பர். நீங்க வந்து mythorg@gmail.com அதுக்கு அனுப்புங்க, இமெயில் அனுப்புங்க. அது வெப்சைட்டுக்கு நீங்க போனாலே பார்க்கலாம், கீழே இருக்கும் mythorg. mythorg. ஆமா, chatல போடுறேன், chatல போற நீங்க பாத்துக்கோங்க. ஓகே மேடம். எல்லா புக்ஸ் நான் அனுப்பிச்சேன் மேடம். நீங்க டைம் இருக்கும்போது பாருங்க மேடம். ஜேம்ஸ் ஆலன் புக் டிரான்ஸ்லேஷன். வாழ்த்துக்கங்க. நல்லா படிங்க. Thank you very much. வாங்க கணேசன் பேசுங்க. வணக்கம் மேடம். ரொம்ப அற்புதமான உரை, சிறந்த. எங்களுக்கு வந்து நீங்க எல்லா இடத்துக்கும் போய் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். என்னன்னா, நீங்க வந்து இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்ச பெண்மணிகள் ஒரு இந்த அளவுக்கு உலகத்தை சுத்தினவங்க எனக்கு அறிவு தெரிந்தவர் நீங்க ஒரு ஆள் தான். இந்த அளவுக்கு எல்லா இடத்துலயும் அறிவுபூர்வமா சேர்ந்து அதை வந்து நுணுக்கமா பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணது ஒண்ணு. செகண்ட் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சவங்களாம் சில பேர்ல வந்து இந்த நியூஸ் எல்லாருக்கும் பரவுற வகையில நியூஸ் பேப்பர் எல்லாம் ஆர்டிகிள்ஸ் ரெகுலரா எழுதுறாங்க. அவங்க எழுதுறதெல்லாம் வந்து மீனிங்கே கிடையாது. சும்மா அப்படி நீங்க சொன்ன மாதிரி சாப்பாடுக்கு போறது, அங்க போது சீன் பாக்குறது, இதுதான். நீங்க எழுதுறது வந்து வரலாற்று சிறப்போடு இருங்க. நீங்க அந்த முயற்சிகள் எல்லாம் வந்து இருக்கீங்களா எனக்கு தெரியாது.
அது மாதிரி இருந்தாக்கா உங்களுக்கு நிறைய ஒரு சப்போர்ட் இருக்கும், இந்தியா ஃபுல்லா சப்போர்ட் இருக்கும். அதுக்காக சொல்றேன். எழுதலாம் சார். இப்ப என்னோட ஆய்வு நூல்களா எழுதிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய ஆய்வு நூல்கள் இப்ப 19 நூல்கள்கிட்ட வந்திருக்கு. ரொம்ப முக்கியமான நூல் என்னோட தமிழர் புலப்பெயர்வுன்னு ஒரு பெரிய ஒரு ஒர்க் ஒன்று பண்ணேன். இதெல்லாம் நிறைய நேரம் எடுக்கிற வேலைகள். இப்ப இந்த மாதிரி புத்தகங்களை எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மனசு கொஞ்சம் அமைதி அடைந்த பிறகு இந்த வேலைகளை நான் செய்யலாம். கொஞ்சம் பத்திரிகைகளுக்கு எழுதுற வேலைகள் தாராளமா செய்யலாம். எனக்கு தெரிஞ்ச சில பேர் எல்லாம் எழுதுறாங்க. ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒண்ணுமே இருக்க சாராம்சமே இருக்காது. அது வந்து எழுதுனா அதுக்கு வந்து பைனான்சியல் பேப்பர் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. பைனான்சியல் அவங்க டூர் போறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி கொடுக்குறாங்க. அது ஒரு பாயிண்ட். சோ நீங்க போறீங்க வச்சுக்கோங்க, உங்க செலவு எல்லாத்தையும் நீங்க ஆர்டிகல் எல்லாம் இருந்ததுன்னா ஒரு ரேட்டிங் வந்துச்சுனாக்கா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துறாங்க. அவங்க நீங்க டூ அண்ட் ஃப்ரோ ஃபேர் எல்லாமே கொடுத்துறாங்க. ஃபைனான்சியலி இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. நான் அந்த ஆங்கிள் சொல்றேன். அதை ட்ரை பண்ணுங்க. இந்த கேப்ல நீங்க சும்மா நீங்க எழுதுற இந்த மாதிரி நீங்க பேசுறதா நீங்க சின்னதா ஒரு தட்டி விட்டா போதும், உங்களுக்கு வந்து பேப்பர் எல்லாம் உங்களுக்கு பெரிய ஃபேமஸ் வந்துடும். அதுக்காக சொல்றேன். ஓகே, நன்றி சார். டிப்ஸ்க்கு நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. ஆரம்பிங்க சார், பேசுங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். முதல்ல உங்க பேச்சை கேட்கிறோம். இதுக்கு முன்னால கேட்டதில்லை. முதல்ல உங்களோட ஏதோ இந்த பயணத்தை கேட்கும் பொழுது நாங்களே கூட உங்களோட பயணம் பண்ண மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கிறீங்க. ரெண்டாவது முக்கியமா வந்து புத்தகங்கள் எவ்வளவு அவசியம், படிக்க வேண்டியது எவ்வளவு அவசியங்கிறத வந்து ரொம்ப உணர்த்துறீங்க அவங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா படிப்பின் அவசியம் இப்போ உள்ள காலகட்டத்தில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக வந்து ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் அதை வந்து படிச்சுட்டு போகிறோம். ஆனால் படிப்பு எவ்வளோ அவசியம், நம்ம வரலாறு எவ்வளோ முக்கியங்கிறத வந்து உங்கள் வாயிலாக நீங்கள் நிறைய அறிவு சார்ந்த பெருமக்கள்லாம் நிறைய பேசியிருக்காங்க. எங்களுக்கு இது வந்து புது அனுபவம். நாங்கள் என் பொண்ணு வந்து ஜெர்மனியில் தான் இருக்கிறோம். இங்கே சொந்தக்காரங்களாம் மலேசியாவில் தம்பியில் இருக்கிறாங்க. தம்பின் ஜோஹர் பார்க்கில் எல்லாம் இருக்கிறாங்க. அங்கே இருந்து அங்கே வந்துட்டாங்க. அங்கே செட்டில் ஆகி அங்கேயே இருந்துட்டாங்க. வந்து நாங்கள் இன்னும் மலேசியா போகல. சொன்னபடி மலேசியாவுக்கு போகணும். நீங்கள் சொன்ன உங்களுடைய பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் மலேசியா கட்டாயம் போயிட்டு வரணும். இந்த சுற்றி உள்ள பக்கத்தில் உள்ள நாட்டுக்கெல்லாம் ஆர்வத்தை வந்து உருவாக்கியிருக்கீங்க. அதுவே ஒரு சிறப்பான அம்சம் வந்து. ஸோ பயணங்கள் வந்து நமக்கு சரியான துணை இருந்தால் போகலாங்க. எங்களுக்கு வந்து இந்த வயசுலையும் கூட இன்னொரு பயணம் எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போ எல்லாம் நம்ம போகணும் அப்படிங்கிற உணர்வு வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து தூண்டி விட்டுருக்கீங்க. இதுவே வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக இருக்குது. வந்து அதான் பயணம் வந்து இப்போ வந்து உங்களோட பயணிச்ச மாதிரியே இருக்கிறதுனால நாங்களே கூட வந்த மாதிரி இருக்க அந்த அனுபவம் வந்து எங்களுக்கு வந்து பெருசாக இருக்கு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன் மேடம். மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது வந்து உங்க புத்தகங்கள் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விவாதிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி சார். நான் லிங்க் சார்ட்டு அனுப்புறேன், ஸ்டீஃபன் சாருக்கு அனுப்புறேன். காமன் பாக்ஸ்ல வந்து புக்ஸ் எல்லாம் வாங்கலாம், நம்மளோட புக்ஸ் எல்லாம். அதோட இந்த கடிகை இதுக்கு குடியம் போற டிராவல் பத்தி நான் அனுப்பி வைக்கிறேன். அதை உங்களுக்கு அவர் ஷேர் பண்ணிட்டாங்கன்னா நீங்க எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வரவங்க எல்லாம் வாங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி சிவாஷி. இப்ப ஒரு அருமையான உரை மட்டும் இல்லாத ஒரு சிறந்த கலந்துரையாடலுமாக இருந்தது. நேற்றைக்கு நம்ம நிறைய பேசணுன்றது ஒரு பக்கம், இன்றைக்கு கலந்துரையாடலும் ஒரு வித்தியாசமாக இருந்தது. அருமையான உரை. எங்களுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கியமைக்கு முதல்ல மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது எங்க டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரிட்டையர்ட் ஆகுங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட அனுபவங்கள் வேறையா இருந்தாலும் நீங்க ஒரு பார்வையை கொடுத்துருக்கீங்க. நேற்றுக்கு சொன்னாங்க மேடம் வந்து 80 வயசு வரைக்கும் எல்லாரும் டிராவல் பண்ணலாம், எனர்ஜியா இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது 80 வயசு தாண்டாதவங்க எல்லாம் தயவு செய்து இனிமேல் நல்லா ஊரை சுத்துங்க, முடிந்த அளவுக்கு எங்கெல்லாம் முடியுமோ அது போடுங்க. அதே மாதிரி இன்னொரு டிப்பை நேற்று சொன்னது வந்து நம்ம உடம்பை பார்த்துக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பிடணும் அப்படின்ற ஒரு மிக நல்ல செய்தியை சொன்னாங்க. நிறைய சொன்னாங்க, அது வேற விஷயம். சில விஷயங்கள் நம்ம இங்க பேசலாம். இந்த தகவல்ல நமக்கு தேவையான தகவல்கள் அப்படின்றது முக்கியம். ஹெல்த் பார்த்து அது முக்கியம். அது அப்பதான் நம்ம ஓட முடியும், நடக்க முடியும். ஏன்னா பல வயசுல வந்து ஓடவும் முடியாது, நடக்கவும் முடியாது இருக்காங்கல்ல. அது வந்து ரொம்ப முக்கியமான செய்தி. அது நம்ம உடம்பு நடந்துட்டே இருக்கணும்ன்றது அவசியம். அப்ப நம்ம போயிட்டே இருந்தோம்னா அந்த இது இருக்கும். அதுக்கு ஒரு உந்துதலாகவும் இது ஒரு சிறப்புரையை கொடுத்ததுக்கு நம்ம தளத்துல இன்னைக்கு நேற்று பேசினாலும் எப்பயுமே பல செய்திகளை மறுபடியும் கேட்கும் போதுதான் அந்த மிகப்பெரிய உந்துதலா இருக்கும். அதுக்குதான் நான் சொல்லி இந்த நேரத்தை ஒதுக்கியமைக்கு உங்களுக்கு நன்றியை கூறுகிறேன். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மகிழ்ச்சி.
அனைவருக்கும் நன்றி. 1120வது ப்ரோக்ராம். வாழ்த்துக்கள் சார். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப அருமையான ரொம்ப தேங்க்ஸ் அவங்க கூட்டிட்டு வந்தது. ரொம்ப நன்றி. அருமையான நிகழ்ச்சி ஏற்பாடு தொகுத்து கொடுத்தீங்க, வந்து வழங்குனீங்க. நல்ல ஏற்பாடு சார். ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். இன்னைக்கு வந்து உண்மையாவே என்னன்னா ஒரு பட்டிமன்றம் வைக்கலான்னு தான் ஒரு 2-3 நாளா அந்த ஆலோசனை எல்லாம் இருந்தேன். நேத்துக்கு போன உடனே எனக்கு இவங்க பேச்சு கேட்ட உடனே தோணுச்சு, சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படி இவங்களை கேட்கலாம். நேரம் நாளைக்கு இன்னைக்கு ஈவினிங் ஏதோ ப்ரோக்ராம் வச்சிருக்க மாட்டாங்க நிச்சயமா தெரிஞ்சிச்சு எனக்கு. அதனால கேட்டேன். ஆபீஸ் ஒர்க்கு தான் இருக்கு, அதை முடிச்சுட்டு பேசுறேன்னாங்க. சரி ஓகேன்னு புக் பண்ணிட்டேன். சோ அவன் நல்ல ஒரு சிறந்த உரையாவும் இருந்தது இல்ல நமக்கு. ரொம்ப பயனுள்ள உரை சார். பயனுள்ள உரை. அனுபவம் நிறைய. அவங்க நிறைய எழுதுறாங்க, போறப்ப நிறைய எழுதுறாங்க. நிறைய 16-17 புக்கு இப்போ எழுதிட்டாங்க. இது நன்றி சார். ராதாகிருஷ்ணன் சார், ரொம்ப மகிழ்ச்சி நீங்களும் வந்து கலந்து. எங்க இருக்குது இவங்க ஆபீஸ் எல்லாம் இல்ல, வீடு வலசரவாக்கத்துல இருக்காங்க. அவங்க ஆபீஸ் எல்லாம் வச்சிருந்த எல்லாம் ஆன்லைன் ஆபீஸ் தான். வலசரவாக்கத்துல தான் இருக்காங்க அவங்க. இதுல கௌதம் சென்னான்ட்டு நம்ம இதுல திருமாவளவன் கட்சியில இருக்காரு, அவர் தான் அவங்க ஹஸ்பண்ட். கௌதம் சென்னா